5 தலை நாகத்தை வீட்டில் வளர்த்த ஒரு பொண்ணோட கதை தான் இது. இந்த கிராமத்தில் கண்ணகி அப்படின்னு ஒரு பொண்ணு இருந்தால் அந்த பொண்ணோட வீட்டுக்கு யாருமே போக மாட்டாங்க. ஏன்னா அந்த பொண்ணு வீட்டில் எப்பவுமே பாம்பு சத்தம் கேட்டுக்கிட்டே இருந்தது. அந்த ஊர் கிராம மக்களும் இந்த பொண்ணு வீட்டில் பாம்பு இருக்குமோன்னு பயந்தாங்க. ஒரு நாள் சில குழந்தைங்கலாம் சேர்ந்து அந்த வீட்டுக்குள்ளே எட்டி பார்க்கும்போது ஒரு பயங்கரமான ஷாக். அந்த பொண்ணு வீட்டுக்குள்ள ஒரு பெரிய பாத்திரத்தில் பாலை ஊத்திட்டு வினோதமா ஒரு சத்தத்தை கொடுத்தா. அப்போ வீட்டுக்குள்ள இருக்கிற ஒரு பெட்டியில இருந்து 5 தலையோட ஒரு நாக வெளியில வந்து அந்த பாலை குடிச்சிருக்கு. அந்த 5 பாம்புக்கு இருக்க கண்கள் ஒவ்வொரு நேரத்துல இருந்திருக்கு. சிவப்பு, நீலம், பச்சை, மஞ்சள், கருப்புன்னு ஒவ்வொரு கலர்ல இருந்திருக்கு. அந்த குழந்தைங்களாம் ஓடி போய் ஊர் மக்கள் கிட்ட சொல்லி அந்த ஊர்ல இருக்கிறவங்க எல்லாருமே அந்த வீட்டு முன்னாடி நின்று அந்த பொண்ணுக்கிட்ட சத்தம் போட ஆரம்பிச்சாங்க. இந்த மாதிரி 5 தலை நாகத்தை வளர்க்குறது இது ரொம்ப ரொம்ப அபாயமான விஷயம். அதை கொண்டு போய் எங்கேயாவது விட்டு வந்துரு, இல்ல கொன்னே போட்டுருன்னு அந்த ஊர் மக்கள்லாம் மிரட்ட ஆரம்பிச்சாங்க. அதுக்கு அந்த பொண்ணு இது ஒரு சாதாரண நாகமே கிடையாது, இது தெய்வ சக்தி கொண்ட கடவுள் நாகம்னு சொல்லியிருக்கா. அவங்க பேசிட்டே இருக்கும்போது அந்த நாகம் பயங்கரமா கத்துனுச்சு. அப்ப அந்த ஊர்ல இருக்கிற எல்லாரும் வீட்டுல இருக்கிற விளக்குமே தானா அணைஞ்சு போச்சு. மறுநாள் அந்த பொண்ணோட வீட்டை திறந்து பார்க்கும்போது அந்த பொண்ணு வீட்டுக்குள்ள இறந்து கிடந்திருக்கா. அந்த பாம்பு அவளை சுத்தி உக்காந்துருக்குது. அதுக்கப்புறமா அந்த வீட்டை இடிச்சிட்டு அந்த இடத்துலயே ஒரு கோயிலை கட்டியிருக்காங்க. அந்த பொண்ணை நாகம்மான்னு சொல்லி இன்ன வரைக்கும் வணங்கிட்டு இருக்காங்க அந்த ஊர் மக்கள்.